வணக்கம். கோவில் நிதியில் திருமண மண்டபம் கட்டும் அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. மதுரை மாவட்டம் ஏழுமலை கிராமத்தைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உபகோவிலான 5 கோயில்களுக்கு சொந்தமான இடங்களில் 22 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் திருமண மண்டபங்கள் கட்ட அறநிலையத்துறை 2023 அரசாணை வெளியிட்டது. கோவில் நிதியை இந்து மத கொள்கைகளை பரப்புதல், அர்ச்சகர் ஓதுவார் பள்ளிகளை நிறுவுதல், இந்து குழந்தைகளுக்கான அனாதை இல்லங்கள் நிறுவுதல், பக்தர்களின் நலனுக்காக மருந்தகங்களை அமைக்க பயன்படுத்த வேண்டும். திருமண மண்டபம் அமைக்கும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரினார். இம்மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், G அருள்முருகன் அமர்வுக்கு வந்தது. மதச்சார்பற்ற அரசு கோவில் நிதியிலிருந்து வணிக நோக்கில் திருமண மண்டபம், வணிக கட்டடங்கள் அமைப்பது ஏற்புடையதல்ல. வாடகைக்கு விடும் நோக்கில் கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள் அமைப்பது அறநிலைத்துறை சட்டத்திற்கு எதிரானது. கோவில்கள் கலாச்சாரம், கட்டடக்கலையின் அடையாளமாக திகழ்கின்றன. அவற்றிற்கு சொந்தமான சொத்துக்கள் உள்ளன. கோவில் அரசு கட்டுப்பாட்டில் உள்ளன. கோவில்களை மேற்பார்வையிட்டு முறைப்படுத்த மட்டுமே அரசுக்கு அதிகாரம் உள்ளது. சட்டசபையில் அரசு அறிவிப்பு வெளியிட்டதன் அடிப்படையில் கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள் அமைக்க அறநிலைத்துறைக்கு வெளியிட்ட அரசாணைகள் ரத்து செய்யப்படுகின்றன என்று கூறியிருக்கிறார்கள். ஜெய்ஹிந்த்.